நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நீங்க அவங்கள அப்படி சொல்லிருக்க கூடாது சார். யூ மைண்ட் யுவர் ஓன் பிசினஸ். இது புருஷன் பொண்டாட்டிங்களுக்குள்ள பிரச்சனை. நீ நடுவுல வந்து பேசுறதுக்கு முயற்சி பண்ணாத. ஆனா நீங்க just shut up. வா அர்ச்சனா. வண்டி ஒண்ணு தேவையில்லை. நீங்க பண்ணது சரியில்லை சார். அர்ச்சனா கிட்ட யாராவது அப்படி பேசினா எனக்கு சுத்தமா பிடிக்காது. ஆட்டோ ஆட்டோ ஆட்டோ. கார்த்திக், என்ன ஆச்சு? ஏன் இவ்வளவு கோவமா இருக்கீங்க? டாக்ஸி டாக்ஸி நிறுத்துங்க. டாக்ஸி. அர்ச்சனா போய் உட்காரு, வீட்ல போய் பேசலாம். அம்மா, அனன்யாக்கு புது ஃப்ராக் வாங்கியிருக்கல, அது இன்டர்வியூக்கு போட நல்லா இருக்கும்ல? வந்தனா, என் குட்டி ராஜகுமாரிக்கு எதை போட்டாலும் அழகா தான் இருக்கும். ஆமா, எப்ப போறா? நாளான்னைக்கு. நாளன்னைக்கா? எவ்வளவு சீக்கிரமா? அனன்யா தயாரா தான் இருக்காள்ல? ப்ரிப்பேர்டா தான்மா இருக்கான். ஒரு நேரத்துல எல்லாத்தையும் சொல்றா, ஒரு நேரத்துல எதுவுமே சொல்லாம உம்முன்னு இருக்கா. குழந்தைங்கன்னா அப்படிதான் இருப்பாங்க. வந்தனா, சூர்யாவனையும் ப்ரிப்பேர்ட் ஆயிட்டீங்களா? அவருக்கு இத பத்திலாம் கொஞ்சம் கூட கவலையே இல்ல. எதை கேட்டாலும் சிரிச்சுக்கிட்டு அப்படியே மழுப்பிட்டு பதில் சொல்றாரு. ஆனா எனக்கு தான் ரொம்ப பயமா இருக்கு. நீங்க வந்துட்டீங்களா? எல்லாம் வாங்கிட்டு வந்தாச்சா? உங்க சார்பா புடவையும் வாங்கி கொடுத்தாச்சு. ரொம்ப நன்றிமா. அம்மா, இன்னும் ராகுல் வரலையா? அவன் எப்பவோ வந்துட்டான். அவன் ரூம்ல தான் இருக்கான். என்னாச்சுன்னே தெரியல, ஒண்ணுமே பேசல. அவன் ரூம்குள்ளேயே தான் இருக்கான். தனும் ஜூஸ் எடுத்துட்டு போனா, அவன் கதவையே திறக்கல. அடக்கடவுளே, அவனுக்கு திடீர்னு என்னாச்சுமா? சுகன்யாக்கு பிறந்த நாள் வாழ்த்து கூட சொல்லல. நான் போய் பாக்குறேன். சித்தி, நான் போய் பாத்துட்டு வரேன். இது பிடிங்க. லக்ஷ்மிக்கு ஊர் சுத்துறதுக்கு நம்ம சொல்லியா கொடுக்கணும்? வந்த உடனே அங்க இங்கன்னு கிளம்பி போயிடுவா. நல்ல விஷயம் தானே. குழந்தை பிறக்கிற வரைக்கும் நல்லா சுத்தி பார்க்கட்டும். அதுக்கப்புறம் குழந்தைய பாத்துக்கிட்டே நாள் ஓடி போயிடும். கடவுள் அருளால அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கட்டும். அர்ச்சனா, வந்துட்டியா அர்ச்சனா? குழந்தை ஒண்ணு தொந்தரவு பண்ணலையே? இல்லம்மா. சாந்தி சொன்னா உன்னுடைய காரு ரிப்பேர் ஆயிடுச்சாமே. ஆமா. நல்ல வேளை, சரியான நேரத்துக்கு சமர் உதவி செய்ய வந்திருக்கான். ஆமாக்கா, சமர் மட்டும் அங்க போலனா குழந்தை வெயில இன்னும் கஷ்டப்பட்டிருப்பானே. அர்ச்சனா, குழந்தைய கூட பாட்டி கிட்ட பேசுறா செல்லம். என்ன பண்றீங்க? என் செல்ல குட்டி என்ன இவ்வளவு சந்தோஷமா இருக்கு? ஊர் சுத்த போனீங்களே, அதுக்காகவா? போன இடத்துல என்னென்ன பார்த்த சொல்லு. அங்க ஊஞ்சல்லாம் பாத்தியா? எப்படி சிரிக்கிறான் பாரு. வாங்கக்கா. ராகுல், கதவு தர. ராகுல், நீ ஏன் கதவை சாத்தி வச்சிருந்த? ஒண்ணும் இல்ல அண்ணி. என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? யார்கிட்டயாவது சண்டை போட்டியா? அப்படிலாம் இல்ல. இல்ல, நிச்சயமா ஏதோ நடந்திருக்கு. இல்லனா இந்த நாளை உன்னால மறக்கவே முடியாது. இன்னைக்கா? ஏன் இன்னைக்கு அப்படி என்ன? உனக்கு ஞாபகமே இல்லையா? பாவம் உன்னோட அம்மா நேத்து ராத்திரியில இருந்தே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஒவ்வொரு தடவையும் பர்த்டே சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி இந்த தடவையும் கொடுப்பேன்னு.
ஓ நோ அண்ணி, நான் சுத்தமா மறந்தே போயிட்டேன். ஐம் சாரி. எனக்கு சாரி சொல்ல வேண்டாம், உங்க அம்மா கிட்ட போய் சொல்லு. எங்க இருக்காங்க? கீழே தான் இருக்காங்க. ஆ. ராகுல், சொல்லுங்க நீ. நான் பாயசம் செஞ்சிருக்கேன், உன் கையால அவங்களை கூட்டி விடு, சரியா? தேங்க்ஸ் அண்ணி. கார்த்திக், என்ன ஆச்சு? நீங்க ஏன் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? நீங்க வாயை திறந்து எதுவும் சொல்லலன்னா எனக்கு என்ன தெரியும் கார்த்திக்? அர்ச்சனா, எனக்கு அந்த பையனை சுத்தமா பிடிக்கல. கார்த்திக், அவர் அப்படி என்ன பண்ணிட்டாரு? உனக்கு வேணா தெரியாம இருக்கலாம் அர்ச்சனா, ஆனா அவனோட கண்ணோட்டத்தை என்னால தெளிவா புரிஞ்சுக்க முடியுது. என்ன சொல்றீங்க? அர்ச்சனா, உனக்கு புரியலையா? அவன் அடிக்கடி காரணத்தை சொல்லிட்டு இங்க எதுக்கு வரான்? உன்னை பாக்குறதுக்காக. அவனோட முகம், அவனோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே மாறிடுது. நீ அவன் முன்னாடி நின்னா. கார்த்திக், நீங்க என்ன சொல்றீங்க? உண்மையதான் சொல்றேன். அவன் உன்னை விரும்புறான் அர்ச்சனா. உண்மை இதுதான் அர்ச்சனா. என்னடா அவட்ட சொல்லிட்டியா? இல்லடா, வாய்ப்பே கிடைக்கல. இங்க பாருடா, தயவு செஞ்சு உன் மனசுல இருந்து அவளை தூக்கி போடு. அது என்னால முடியலடா. சமர், அவ புருஷனுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்னு கொஞ்சமாவது யோசிச்சு பாத்தியா நீ? அதெல்லாம் பாத்துக்கலாம்டா. அதுவும் இல்லாம சுத்தமா எனக்கு அவனை பிடிக்க மாட்டேங்குது. எப்ப பார்த்தாலும் அவளை திட்டிக்கிட்டே இருக்கான்டா. எப்படி அவ அதை பொறுத்துக்கிறானே தெரியல. என்னைக்காவது அவன் மாட்டுவான்ல, அப்ப பாத்துக்கிறான் அவனை. சமர், முதல்ல நீ உன்னை மாத்திக்கோ. திரும்பவும் சொல்றேன், அவளை மறந்துரு. உன் வயசுக்கு ஏத்த மாதிரி கல்யாணமாகாத பொண்ணுங்க நிறைய பேர் இருப்பாங்க, அவங்கள யாரையாவது செலக்ட் பண்ணு. நீங்க சுயநினைவோட தான் இருக்கீங்களா கார்த்திக்? என்ன பேசுறீங்கன்னு தெரிஞ்சுதான் பேசிட்டு இருக்கீங்களா? கண்ணை மூடிக்கிட்ட உண்மை பொய்யாகாத அர்ச்சனா. நான் சொல்றது உண்மைதான். அவனுக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இல்ல கார்த்திக், அப்படிலாம் எதுவுமே இருக்காது. ஏன்னா இது வரைக்கும் அவர் அந்த மாதிரி என்கிட்ட பேசினதே கிடையாது. ஆனா அதுக்காக அவன் மனசுல இருக்கிறது இல்லாம போயிடுமா? எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அர்ச்சனா. உனக்கு அவன் மேல கொஞ்சம் கூட சந்தேகமே வரலையா? தேவையில்லாம ஏதோ பேசிட்டு இருக்காதீங்க கார்த்திக். நான் ஒரு கல்யாணமான பொண்ணு, எனக்கு ஒரு குழந்தை கூட இருக்கு. அவர் எதுக்காக என்ன பத்தி அப்படி எல்லாம் யோசிக்க போறாரு? அது மட்டும் இல்லாம அவர் ரொம்ப சின்னவரு. உங்களுக்கு தெரியுமா அவர் வயசுல என்ன விட எவ்வளவு சின்னவருன்னு? இது எனக்கு தெரியும் அர்ச்சனா. ஆனா அவன் தான் அதை மறந்துட்டான். நீ எனக்கு சொல்ற இந்த காரணத்தை எல்லாம் அவன் தான் அர்ச்சனா கண்டுக்காம விட்டுட்டான். நீ எப்போது யோசிச்சியா? அவன் உன்னை விட வயசுல சின்னவனா இருந்தாலும் அவன் உன்னை பேர் சொல்லிதான் கூப்பிடுறான். என்னங்க கூட கூப்பிடுறது இல்ல. நான் இது வரைக்கும் அதை கண்டுக்காம விட்டுட்டேன். இன்னைக்கு அதை நான் என் கண்ணால பார்த்ததும் என்னால அதை தாங்கிக்க முடியல. கார்த்திக், நீங்க அப்படி என்ன பாத்துட்டீங்க? அவனோட போன்ல உன்னோட போட்டோவை வால்பேப்பரா வச்சிருக்கான். என்ன? நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அவனோட போன்ல உன்னோட போட்டோவை வால்பேப்பரா வச்சிருக்கான். என்ன? ஆமா, அவன் ஏதாவது காரணத்தை சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றது, உன்னை சுத்தி சுத்தி வர்றது, உனக்கு எல்லா வேலையிலையும் உதவி செய்யறது, உன்னை பாக்குறது, பேசுறது, உன்கிட்ட சிரிக்கிறது, அவனோட நடவடிக்கைகள்ல உனக்கு கொஞ்சம் கூட சந்தேகம் வரலையா? நான் சொல்றது நம்புங்க கார்த்திக். நான் ஒரு நாள் அப்படி யோசிச்சதே கிடையாது கார்த்திக். இப்போ நீங்க சொன்னதுக்கு அப்புறமா தான் நான் இத பத்தி யோசிச்சுட்டே இருக்கேன். நான் இதுக்கு முன்னாடி. நீ என்ன அர்ச்சனா பேசுற? இந்த இடத்துல யாரா இருந்தாலும். கார்த்திக், ஸ்னேகாக்கு உங்க மேல காதல் வந்தப்போ உங்களாலேயே அதை புரிஞ்சுக்க முடியலையே. அது அர்ச்சனா, அது நான் உங்களை குத்தி காட்டல கார்த்திக். நான் என்ன சொல்ல வந்தேன்னா, உங்களோட மனசுல அப்படி ஒரு எண்ணம் இல்லாதப்போ அந்த நேரத்துல மத்தவங்க என்ன நினைக்கிறாங்கன்னு புரிஞ்சுக்க முடியாது. நம்ம நிலைமையே நமக்கு புரியாது. எனக்கு இப்படி ஒரு சந்தேகம் வரவே இல்ல கார்த்திக். ஒருவேளை வந்திருந்தா நான் இந்த விஷயத்தை இவ்வளவு தூரம் வந்திருக்கவே விட்டுருக்க மாட்டேன். அவனை நான் என் ராகுல் மாதிரி தான் பாக்குறேன். நான் ஒரு நாள் அவனை பத்தி அப்படி எல்லாம் யோசிச்சதே இல்ல. அது அவன் இப்படி எல்லாம் நடந்துப்பான்னு நான் நினைச்சு கூட பாக்கல கார்த்திக். ஐம் சாரி கார்த்திக். அவன் இப்படி எல்லாம் நடந்துப்பான்னு எனக்கு தெரியல. அழாத அர்ச்சனா, எனக்கு தெரியும்.
உண்மையா சொல்றேன், எனக்கு உன் மேல எந்த கோபமும் இல்ல. ஆனா நான் இப்போ என்ன பண்றது கார்த்திக்? நீ எதுவும் பண்ண வேண்டாம் அர்ச்சனா. நீ டென்ஷன் ஆகாம இரு. அவனை நான் பாத்துக்கிறேன். ஹாப்பி பர்த்டேமா. இப்பதான் உனக்கு ஞாபகம் வந்துச்சா? அம்மா, நான் உண்மையாவே மறந்துட்டேன். உங்களுக்கு என் மேல கோவமா? ரொம்ப கோவமா இருந்தேன், ஆனா இப்ப இல்ல. சாரிம்மா, உங்க பர்த்டேவை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. பரவாயில்லப்பா. இனிமே எப்பவும் இப்படி நடந்துக்க மாட்டேமா, ப்ராமிஸ். நீங்க 2 பேரும் இப்படி அழுதுட்டு இருந்தா ஸ்வீட்டை யார் ஊட்டி விடுறது? இன்னும் கொஞ்சம் சாப்பிடுப்பா. இல்ல வேண்டாம்மா, போதும். சாப்பிட தோணல. அர்ச்சனா ஏன் என் போனை எடுக்க மாட்டேங்கிறா? கார்த்திக் என்ன பத்தி ஏதாவது சொல்லிருப்பானோ? என் செல்ல கண்ணன் தூங்கிட்டானா? சரி தூங்கு, நல்லா தூங்குடா. சரி, அம்மா உன்னை இங்க படுக்க வைக்கட்டுமா? இதுதான் பாப்பாவுக்கு சாஃப்டா இருக்கும். சித்திக்கு ஒரு வாட்டி ஃபோன் பண்ணி பார்க்கணும். ராகுல் அவங்களுக்கு என்ன சர்ப்ரைஸ் கொடுத்தான்னு தெரியல. மிஸ்டு கால்ஸா? ப்ளீஸ் அர்ச்சனா, ப்ளீஸ் என் போனை எடுங்க, ப்ளீஸ். ராகுல், ராகுல். வாங்கப்பா. அம்மா, ராகுலங்க மேல ரூம்ல இருக்கான். ராகுல் அவனோட ரூம்ல ராகுல், இருக்கான். ராகுல். என்னாச்சு? ஏன்டா உன் முகத்தை இவ்வளவு டல்லா வச்சிட்டு வர? உனக்கு ஒரு ஆச்சரியம் காத்துக்கிட்டு இருக்கு. எங்க கெஸ் பண்ணு பாப்போம். என்னன்னு கெஸ் பண்ணு. நாங்க உனக்காக ஒரு த்ரெட்மில் வாங்கியிருக்கோம். நாளைக்கு டெலிவரி ஆயிடும். சந்தோஷமா? ஆனா அதை கேன்சல் பண்ணிருங்க. எனக்கு இப்ப ட்ரெட்மில்ல ஒண்ணும் வேண்டாம். ஏண்டா, நீ தானே என்கிட்ட வந்து சொன்ன அப்பா கிட்டையும் சித்தப்பா கிட்டையும் சொல்லுன்னு. இப்போ வாங்கினதுக்கு அப்புறம் வேண்டான்னு சொல்ற? இல்ல, எனக்கு எது வேண்டாம். எனக்கு எதுவும் பிடிக்கல. ஏன்? ஓ, நீ ஒல்லி ஆகணுங்கிற ஆசை இப்போ குறைஞ்சிடுச்சு போல இருக்கு. அப்போ இனிமே டைட்டிங், ரன்னிங்லாம் கட்டா? ஆகா, நான் சேலஞ்ச் பண்ணிருக்கலாமே, நான் ஜெயிச்சிருப்பேனே. இந்த மாதிரி விஷயம்லாம் உனக்கு சரிப்பட்டு வராதுன்னு எனக்கு தெரியும். நீ வாழ்க்கை பூரா இப்படி குண்டாவே இரு. நீங்க சரியாதான் சொல்றீங்கண்ணா. நான் குண்டாதான் இருப்பேன். குண்டா, ஃபேட்டா, நான் இப்படியே இருந்துடுறேன். நீங்க என்ன வேணாலும் சொல்லுங்க. எனக்கு இதெல்லாம் ஒண்ணும் தேவையில்ல. நான் ஒன்னும் 6 பேக் ஆப்ஸ் எல்லாம் பண்ண போறதில்ல. நான் எப்பவும் இப்படியே இருந்துடுறேன். என்னை பார்த்தவங்க யாருக்கும் பிடிக்கலனா பரவாயில்ல. என்னை பார்த்து கிண்டல் பண்ணணும்னாலும் பண்ணிக்கோங்க. இல்ல என்னை பார்த்து சிரிக்கணும்னாலும் சிரிச்சுக்கோங்க. நல்லா சிரிங்க. இல்ல, நான் சொல்ல வந்ததை நீ தப்பா புரிஞ்சுக்கிட்ட. இங்க பாரு ராகுல், ராகுல், ராகுல்.
நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அக்கா, இந்த பழம் ரொம்பவே இனிப்பா இருக்குக்கா. நல்ல விஷயம் தானே, ரொம்ப இனிப்பா இருக்கு. கடவுள் அருளால அவ எப்பவுமே சந்தோஷமா இருக்கட்டும். நீங்க சொல்றதும் சரிதான்க்கா. நாம ஒருவேளை மறந்து போனாலும் அர்ச்சனாவோட பாட்டி இந்த பழத்தை அனுப்புறதுக்கு மறக்கிறதே இல்ல. காவேரி, இந்த பழங்களை வச்சு இந்த தடவை என்ன பண்ண போறீங்க? ஸ்வீட் செய்யலான்னு நினைக்கிறோம். ஆனா இதெல்லாம் மிச்சமானா தானே, ரொம்ப இனிப்பா இருக்கு. சாப்பிட சாப்பிட நல்லா இருக்கு. என்ன கார்த்திக், ஏதோ முக்கியமான விஷயம் பேசணும்னு ஃபோன் பண்ண, சொல்லுப்பா. சொல்றேன் பெரியப்பா. அம்மா, பெரியம்மா, நீங்களும் வாங்க. வா அர்ச்சனா. பெரியப்பா, இத பாருங்க. என்னாச்சு பெரியப்பா? அப்பா, என்னன்னு சொல்லுங்க. இந்த வேலை ரொம்ப கஷ்டமானது, என்னால சமாளிக்க முடியாதுன்னு சொல்றீங்க, அப்படிதானே? இது பார் கார்த்திக், எங்களுக்கும் வயசாயிடுச்சு. இதுக்கப்புறம் புது வேலையை கத்துக்கிட்டு புரிஞ்சுக்கிற அளவுக்கு எங்களால முடியாதுப்பா. அந்த கடவுளோட அருளால இப்ப இருக்கிற வேலையே நாள் முழுக்க பார்க்க எங்களால முடியல. அதனாலதான் பெரியப்பா நானும் சூர்யாவும் சேர்ந்து பண்ணலாம்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த ப்ராஜெக்டோட ஐடியாவே அவரோடது தான். என்னாச்சு? ஏன் இப்படி நீங்க அமைதியாயிட்டீங்க? சூர்யா நமக்கு வேண்டப்பட்டவர் தானே. அவர் கூட சேர்ந்து பிசினஸ் பண்றதுல என்ன தப்பு இருக்கு? நம்மாளா இருக்கிறதுனால தான் யோசிக்க வேண்டியதா இருக்கு. எப்பவுமே தொழிலையும் உறவையும் பிரிச்சு தான் வைக்கணும், ஒன்னா வைக்க கூடாது. பெரியப்பா சொல்றது ரொம்ப கரெக்ட். உறவுகளுக்குள்ள பணம் கொடுக்கல் வாங்கல் வந்தா அதுக்கப்புறம் பிரச்சனைங்க தான் அதிகமாகும். அப்பா, சூர்யாவை நான் என்னோட பெரிய அண்ணாவை தான் பாக்குறேன். பெரியப்பா, நீங்க எப்படி அப்பாவுக்கு பிசினஸ்ல ஒரு வழி காட்டி இருக்கீங்களோ அதே மாதிரி நானும் சூர்யா கிட்ட இருந்து நிறைய விஷயங்களை கத்துக்க விரும்புறேன். அவருக்கு அந்த பிசினஸ்ல நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. கத்துக்கிறது, லாப நஷ்டங்களை பகிர்ந்துக்கிறது, இது ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குப்பா. இது ரெண்டுத்தையும் நாம எப்போ ஒன்னா சேர்க்கிறோமோ அப்போ நம்ம மனசும் அதை கேட்காது, நம்ம அறிவும் அதை ஏத்துக்காது. அதனாலதான் இந்த விஷயத்தை நானும் சூர்யாவும் முதல்லயே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அது எல்லாத்தையும் ஆரம்பத்திலேயே அக்ரிமெண்ட் போட்டா அதுக்கப்புறம் எந்த பிரச்சனை வரதுக்கும் வாய்ப்பே இல்ல. பெரியப்பா, நாங்க இன்னொரு விஷயம் யோசிச்சிருக்கோம். 2 பேரும் என்னென்ன பண்ணணும்னு. அப்பதான் ஒருத்தரோட வேலையில ஒருத்தர் தலையிடாம அவங்க வேலையை அவங்க பார்க்கலாம்ல. விஸ்வநாதன் ஒத்துக்கிட்டாரா? சூர்யா அவர்கிட்ட பேசுறேன்னு சொல்லியிருக்காரு. ஒரு விஷயத்தை எனக்கு தெளிவா சொல்லு. ஒருவேளை நீ அவங்க வீட்டு மாப்பிள்ளைங்கிறதுனால அவங்க இந்த விஷயத்த ஏத்துக்கல இல்லையா? அவங்களுக்கு எல்லா விஷயமும் புரியணும். சரி பெரியப்பா. இன்னொரு விஷயத்த நல்லா ஞாபகம் வச்சுக்க. 2 குடும்பத்துக்கும் நடுவுல இருக்கிற உறவுகளுக்கு உன்னோட நேர்மையில எந்த சந்தேகமும் வரக்கூடாது. அப்படியே நடந்துக்கிறேன். தேங்க்யூ. இவ்வளவு தூரம் பேசிருக்கேன், ஒரு டீ கொடுக்க மாட்டீங்களா? நான் இப்பவே கொண்டு வந்து தரேன். நான் கூட வரேன், வாப்பா. வாங்கண்ணா, நாமளும் ஃப்ரெஷ் ஆயிட்டு வருவோம். வா. அர்ச்சனா, உனக்கு எந்த அப்ஜெக்ஷனும் இல்ல? நிச்சயமா இல்ல. ஆனா நான் என்ன சொல்ல வரேன்னா கார்த்திக், இந்த விஷயத்த நீங்க யாருக்குமே தெரியப்படுத்தல, என்கிட்ட கூட நீங்க சொல்லல. சர்ப்ரைஸா இருந்துச்சா? நீங்க 2 பேர் சேர்ந்து பிசினஸ் பண்றதை நினைச்சா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த கடவுளோட ஆசீர்வாதத்தினால நீங்க 2 பேர் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா புரிஞ்சுக்கிறீங்க. உங்க 2 பேருக்கும் நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கு. நீங்க வேணா பாருங்க, நீங்க 2 பேரும் இந்த பிசினஸ் பண்ணும்போது உங்களுக்கு
சமர் வாப்பா. வணக்கம் ஆண்டி. வணக்கம்ப்பா. அங்கிளை பாத்துட்டு போலான்னு வந்தியா? காலையில சரியாவே பேசலையே. இல்ல அது வந்து அர்ச்சனா சொன்னா இன்னைக்கும் நீ சரியான நேரத்துல போய் உதவி செஞ்சிருக்கியா? ஆமாமா, எப்படின்னு தெரியல. எப்பவும் தேவைப்படுறப்போ திடீர்னு உதயம் ஆயிடுறாரு. இவரு பெரியப்பாவை பார்க்க வரல, நான் தான் வர சொன்னேன். என்ன பார்க்க தான் வந்திருக்காரு.